கோவை மாநகராட்சி 1வது வார்டில் மழையால் பாதிக்கப்பட்ட சாலைகளில் செப்பனிடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. விஸ்வநாதபுரம் பகுதியில் மழை காரணமாக சேதமடைந்த சாலைகளை வெட்மிக்ஸ் கொண்டு சீரமைக்கும் பணி அக்டோபர் 25 அன்று தொடங்கப்பட்டது. இந்த பணிகளை வார்டு கவுன்சிலர் கற்பகம் ராஜசேகரன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் பணிகளை வேகமாகவும் தரமான முறையிலும் முடிக்குமாறு பணியாளர்களுக்கு அறிவுறுத்தினார். மேலும் இதேபோல் சாலைகள் சேதமடைந்துள்ள பிற பகுதிகளிலும் அடுத்தடுத்த நாட்களில் செப்பனிடும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என கூறினார். இதனுடன் 1வது வார்டு அப்பநாயக்கன் பாளையம் முல்லை நகர் மேற்கு வீதியில் புதிய மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி பூமி பூஜையுடன் தொடங்கப்பட்டது. இப்பணியை கவுன்சிலர் கற்பகம் ராஜசேகரன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்வில் உதவி பொறியாளர் வெங்கடாச்சலம், பகுதி கழக பொறுப்பாளர் ராஜசேகரன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி மகேந்திரன், திமுக நிர்வாகிகள் மதன், தினேஷ் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பொதுமக்கள் நலனுக்காக சாலைகள் மற்றும் வடிகால் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது.